கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே என் மகனை குறித்ததான ஒரு சாட்சியை நான் கூற விரும்புகிறேன். கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் அவங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவன் கேம்ஸில் கலந்துக்கிட்டனால ப்ராக்டிஸ் அப்போயும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாமல் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி அவனை வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது. நாங்கள் போய் ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூல்லேருந்தே வந்தாங்க. ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே சொன்னால் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்புறம் பாருங்கள், ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்களும் 3 டேஸ்க்கு அப்புறம் அவனுக்கு நார்மலாக இருந்தனால ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்பியும் அதே மண்டே திரும்பியும் ஸ்கூல்லேருந்து கால் வந்தது. இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போது என்னுடைய கணவர் அவங்க ஸ்கூல்லேருந்து போய் அவனை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்ததில் இந்த மாதிரி போன் உள்ளே ஃப்ராக்சர் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நான் ஈவினிங் வீட்டுக்கு வரும்பொழுது தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் எதுவுமே சொல்லலை. நான் ஏசப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன். என் தேவனே, நீங்கள் எப்படி என்னை நடத்துகிறீங்களோ நடத்துங்க. உங்கள் சித்தம் இல்லாமல் இது அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணேன். இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பத்தை என் ஆண்டவர்கிட்டோடைய பாதத்தில் போய் நீங்கள் வைங்க. நிச்சயம் அவர் உங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன்.